காட்சி 1. மிக்ஸாம் புயல் அன்று. பாட்டி பாட்டி, மிக்ஸாம் புயல் வந்ததுனால நம்ம வீட்டை சுற்றி கடல் போல இருக்குது பாட்டி. கரண்ட்டும் இல்லை. ஸ்கூலில் ஆனுவல் டே ப்ராக்டிஸ் நடக்குது. அந்த ப்ராக்டிஸுக்கும் போக முடியல. போர் அடிக்குது பாட்டி. ஏதாவது கதை சொல்லுங்களேன். என்ன கதை சொல்ல செல்லும்? பாகுபலி, பொன்னியின் செல்வன் போல ஏதாவது ராஜா கதை சொல்ல சொன்னேன். சரி செல்லும், கரிகால சோழன் கதைய சொல்றேன் கேளு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இளஞ்சர் சென்னிங்கிற அரசர் சோழ நாட்டை ஆட்சி செஞ்சாரு. அதனால சேர மக்கள்கிட்டையும் பாண்டிய மக்கள்கிட்டையும் நல்ல பேர் இருந்தது. திடீர்னு இளஞ்சர் சென்னி இறந்து போக அவரோட மனைவி எதிரிகள்கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள போய் அவளோட குழந்தைய பெற்றெடுக்கிறா. சில வருஷங்கள் கழிச்சு சேர மன்னருக்கும் பாண்டிய மன்னருக்கும் யார் அரசர் அப்படிங்கிற போட்டி ஏற்பட்டுச்சு. அதனால இடர்களை அப்படிங்கிற பட்டத்தியான யாருக்கு மாலை போடுதோ அவங்க தான் ஆட்சி செய்வாங்கன்னு முடிவெடுத்தாங்க. இந்த யானை நம்பி நம் இருவரும் ஏமாந்து விட்டோம் சேரவே. புலியடா, சோழத்தை மீட்க வந்த புலி. இளஞ்சேர் சென்னியின் ஒரே மகன் பெருவளத்தான். தாயின் வயிற்றிலிருந்தே தாயகம் மீதவரடா இந்த சோழ நாட்டின் அதிகாரப்பூர்வ அரசன். வேண்டே வேண்டே, குலம் காக்க வந்த குல கடவுளே, எம் அரசர் வந்துவிட்டார். பேரரசர் இளஞ்சேர் சென்னியின் வாரிசு வந்துவிட்டார். முட்டாள்களே, இவனா குல கடவுள்? அடித்து விரட்டுங்கள் இவனை. பாண்டியரே, அவசரப்பட வேண்டாம். மிகவும் தந்திரமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. ஆம் சேரரே, இவன் அமைதியாக இருந்தாலும் மக்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். உள்நாட்டு கலவரம் வந்துவிடும். மிகவும் சரியாக சொன்னீர். இந்த பெருவளத்தானை சிறையில் அடைத்து மக்கள் மனதிலிருந்து அழிந்துவிடும். புலியா புலி. இந்த புலி பாய்ந்தால் கடித்து குதறாமல் விடாது. பார்க்கலாம். காவலர்களே, கைது செய்யுங்கள் இவனை. நாம் எப்படியாவது நம்ம அரசருக்கு உதவ வேண்டும். தக்க சமயம் வருவரை காத்திருப்போம். நம் அரசர் சிறையிலிருந்து மீண்டு வருவார். காவலர்கள் உட்பட நாட்டு மக்கள் அனைவரும் இவர் தந்தை இளஞ்சேர் சென்னிக்கு விசுவாசமானவர்கள். நாம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் சிறையிலேயே தீ வைத்து கொளுத்தி விடுவோம். யார் வந்து காப்பாற்றுகிறார்கள் என்று பார்க்கலாம். காவலர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அழைத்து செல்லுங்கள் சிறைச்சாலைக்கு. மன்னித்துவிடுங்கள் அரசே. இந்த சிறை என்னை சிறையிடாது, கவலைப்படாதீர்கள். வா, தீ வைத்து விடுவோம். தீயையும் தீண்டுபவன் நானடா. சென்று விடுங்கள் அரசே, சென்று விடுங்கள். காட்சி 2. சிறையிலிருந்து தப்பித்து தஞ்சை வந்து வெண்ணிப்போரில் வென்று கரிகாலன் என்ற பெயருடன் நல்லாட்சி செய்கிறான் கரிகாலன். மன்னனின் அமைச்சரவை. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மாட்டாண்டு கரிகால சோழன் வருகிறார் வருகிறார். மக்களுக்கு எக்குறையும் இல்லாமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அரசே, நின் புகழ் வாழ்க, நின் கொற்றக்குடை வாழ்க. அமைச்சரே, அரசர் சற்று குழப்பமாக இருப்பது போல் தோன்றுகிறதே. ஆமா நண்பரே, போர்களில் வெற்றி வாகை சூடி சோழ நாட்டின் எல்லையை விரிவுபடுத்தி மக்களின் குறைகளை தீர்த்து கொண்டிருக்கும் நம் அரசருக்கு என்ன குழப்பமோ தெரியவில்லையே. ஆம் அமைச்சர்களே, எவ்வளவு வெற்றி பெற்றிருந்தாலும் காவிரி எண்ணெயின் வெள்ள
இருக்கிறது மன்னா? காவிரி நதி ஆண்டு முழுவதும் வற்றாமல் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பெருக்கெடுத்து ஓடும் காவிரியின் கோபத்தை குறைத்து எப்படியாவது என் மக்களை துயரிலிருந்து மீட்க வேண்டும். காட்சி 3. காவிரியில் அணை கட்டுவதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்த கரிகாலன் மனக்குழப்பம் நீங்க காவிரி பூம்பட்டின கடற்கரைக்கு செல்கிறான். இந்த கடல் அலைகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது வேந்தே. முதலலை என் கால்களை வருடினாலும் என் மனமோ குழப்பத்தில் தவிக்கிறது அமைச்சர்களே. அரசரே, நிச்சயமாக அந்த ஈசன் நமக்கு ஒரு வழியை காட்டுவார். மனக்கலக்கம் அடைய வேண்டும். 2வது அலை அரசரின் கால்களை வருடுகிறது. கால்களை மண்ணுக்கு அடியில் தூக்கிச் சென்றது. அமைச்சர்களே, அமைச்சர்களே, என் வினாவிற்கான விடை கிடைத்துவிட்டது. மண்ணறிவான தத்துவம், மண்ணறிவான தத்துவம். மண்ணறிவான தத்துவமா? என்ன கூறுகிறீர்கள் அரசே? ஒன்றும் புரியவில்லை. காலம் தாழ்த்த வேண்டாம். வாருங்கள் அமைச்சரவைக்கு செல்வோம். காட்சி 4. மன்னன் அணை கட்ட ஆணையிடுதல். எனது ஆட்சியில் எனது உயிர் போகும் முன் எனது மக்களின் துயர் தீர காவிரியின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட வேண்டும். என்றும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் நதியின் மீது எப்படி தடுப்பணை கட்ட முடியும் மன்னா? இது சாத்தியமா? முடியும். நான் கடற்கரையில் நின்று கொண்டிருந்த போது எப்படி நீரின் உதவியால் மண் அரிக்கப்பட்டு என் பாதங்கள் மண்ணுக்குள் சென்றதோ, அதே போல் ஓடும் காவிரி நீரின் உதவியால் அணைக்கட்டுக்கு அடித்தளமாக மாபெரும் பாறைகள் மண்ணுக்குள் செல்லும். நீரில் கரையாக ஒரு வகை களிமண் கொண்டு ஒட்டப்படும். அணை கட்டி முடிக்கப்படும். காவிரி நீரை அணையால் மட்டும் தடுத்துவிட முடியாது மன்னா. உபரி நீர் சேர சேர நீர் கரையை தாண்டி ஊருக்குள் சென்று வயல்வெளிகளை சேதப்படுத்திவிடும். காவிரி நீரை முழுவதுமாக சேமிக்க முடியாது. அதனால் வரும் நீரை அணை கட்டி உபரி நீரை திருப்பிவிட வேண்டும். இதற்காக நான் திருச்சிக்கு அருகே உள்ள கொள்ளிடத்தை தேர்வு செய்திருக்கிறேன். இந்த வரைபடத்தை பாருங்கள். இங்குதான் நீரின் வேகம் குறைக்கப்பட்டு பாசன பாதை மற்றும் வடிகால் பாதையாக பிரியும். எவ்வளவு எடை கொண்ட பாறைகளை நாம் பயன்படுத்த போகிறோம் அரசே? கரையின் ஓரத்தில் நீரின் வேகம் குறைவாகவும் ஆற்றின் மையப்பகுதியில் நீரின் வேகம் அதிகமாகவும் இருக்கும். ஒரே எடை அளவுள்ள கல் நீரோட்டத்தை பொறுத்து மண்ணுக்குள் ஆழமாக செல்லும். என்ன ஆச்சரியம் வேந்தே! உங்களின் அறிவுத்திறன் எங்களை வியக்க வைக்கிறது. நிறுத்துங்கள் என் புகழ் பாடுவதை. எனது யானைகளின் உதவியுடன் பாறைகள் கொண்டு வரப்படும். எனது சேனைகளின் உதவியுடன் பாறைகள் நீர் கொண்டு செல்லப்படும். 2000 வருடங்கள் தாண்டியும் எனது மக்கள் பயனடைய மாபெரும் மரணாக இன்று ஒரு அணை அமைக்கப்படும். இதுவே என் கட்டளை. கரிகாலனே, பெருவளத்தானே, திருமாவளவனே, நீ வாழ்க, உன் புகழ் வாழ்க. இது உண்மையான கதையா பாட்டி? ஆமா பட்டு, எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல இவ்வளவு பெரிய அணைய கட்டி உலக பொறியாளர்களையே வியப்பில் ஆழ்த்தியவர்கள் தான் நம்ம முன்னோர்கள். நாமும் ஏரி குளம் போன்ற நீர்நிலைகளை அழிக்காமல், நீர்நிலைகளை கட்டிடங்களாக்காமல் நம் முன்னோர்களின் நீர் மேலாண்மையை கடைபிடித்தால் இது போன்ற இயற்கை சீற்றங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி. வானத்திற்கு கொண்டு செல்லப்படும். 2000 வருடங்கள் தாண்டியும் எனது மக்கள் பயனடைய மாபெரும் மரணாக இன்று ஒரு அணை அமைக்கப்படும். இதுவே என் கட்டளை. கரிகாலனே, பெருவளத்தானே, திருமாவளவனே, நீ வாழ்க, உன் புகழ் வாழ்க. இது உண்மையான கதையா பாட்டி? ஆமா பட்டு, எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல இவ்வளவு பெரிய அணைய கட்டி உலக பொறியாளர்களையே வியப்பில் ஆழ்த்தியவர்கள் தான் நம்ம முன்னோர்கள்.